இன்றைக்கி எங்கள் அம்மாவோடைய நினைவு நாள் 30வது நாள். அதுக்காக அந்த முருகன் ஆலயத்தில் ஒரு அந்த மோட்சாபிஷேகம் வச்சுருக்கோம். அதுக்காக நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. சிறப்பாக போயிட்டு உங்களோட அம்மாண்ட ஆத்மா சாந்தியம் நன்றி அண்ணா. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா. Hello friends, welcome to London View KP channel. I'm very grateful to see you all again with another meaningful video. We recorded this video during the 30th day remembrance prayers of Mrs. Soundala Poongavanam, beloved mother of Mr. Ravichandran Poongavanam, officer in charge at the Indian High Commission Nehru Centre, London, United Kingdom. This solemn and heartfelt event was held at the beautiful London Sri Murugan Temple. In this short video, we captured some touching highlights as family and friends gathered together to support Raviyanna and his family, remembering and honoring the life of Soundala Amma. She was a well-known caring mother and a respected figure in her native village in South India, specially admired for her warmth, hospitality and kind-hearted nature. Even in her 80-plus years, during her final days, she continued to extend her loving hands to everyone who visited her, always making sure they are well fed and cared for. Now come, let us reflect and witness some of the precious moments we captured during this remembrance ceremony. Thank you. Hello friends, உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்னொரு காணொளியுடன் உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த காணொளியை நாங்கள் லண்டன் ஈஸ்டாம் முருகன் ஆலயத்தில் தான் பதிவு செய்தோம். இங்கே திருமதி சவுந்தலா பூங்காவனம் ஆமையாரின் 30வது நாள் நினைவு பிரார்த்தனைகளின் போதுதான் இதை பதிவு செய்தோம். வாங்கோ இந்த காணொளியை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன்மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ, சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ. இறைவாணி ஆணையிடு, தாயே எந்த மகளாய் மாற. தாய் போன்ற தெய்வமும் இல்லை, தாயின்றி ஜீவனும் இல்லை. தாயின் அன்பு கடனை திருப்பி தந்தவர் யாரும் இல்லை. ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை. தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலமேதுமில்லை. உறவு